good evening to everybody. தமிழே பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம். அவ்வளோ அழகான ஃபங்க்ஷனாக இருக்கு. என்ன ஒரு க்ரௌடு. இந்த மாதிரி ஸ்கூல் ஃபங்க்ஷன் அது வரைக்கும் பார்க்கல. ஸோ லவ்லி ஃபங்க்ஷன். இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்டர் பண்ண உடனே கிட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. லவ்லி அவுட்ஃபிட்ஸ் இன் திஸ் பெர்ஃபார்ம் சோ வெல். எனக்கு அந்த வயசில் வந்து மொத்தமாக பேச கொடுத்துருந்துருக்குமான்னு கூட தெரியல. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இன்ஸ்டிடியூஷன் டஸ் ஸோ மச். நாலேஜ்னு அவ்வளோ பேசினாங்க. இன்ஃபேக்ட் ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கும் போது நான் எவ்வளோ அவுடேட்டடாக இருந்தேன் எனக்கே தெரிஞ்சது. நான் ஸ்கூல் படிச்சதுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட். ஆனஸ்டாக சொல்லணும்னா லைஃப்பில் என்ன ஆகணும், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற தாட்லாம் எனக்கு 25 வயசுலாம் வந்தது. But here I can see people at 5 telling I want to become a bridge engineer, or particularly I want to become a automobile engineer, I want to become a dynamic specialist. So இவ்வளோ கிளியரா ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆகணும் அதுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கு. I can see the school is giving them so much of exposure into what is the world has to offer, which I think is fantastic. எனக்கு நான் இப்போ வந்து பேலன்ஸ்டாக இருக்கேன், என்னால் நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க முடியும்னா I think I have to thank my parents for it, because they have given everything for us. I think every parent here is doing all they can for the students, for the kids to get the best. I really appreciate each one of you. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கு. அன்றைக்கி இருந்த ஒர்க்கை விட இங்கே இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி இருந்தும் to give them the best education, to give them the best in whatever they can offer in this lifetime, they're doing it. So I can see the effort they've taken to bring them to this school. இங்கே இருக்கிற facilities, so amazing. I really congratulate each one behind the school for putting together this fantastic idea of a great school. In a great playground, first of all, எங்கே இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். It's so nice. When you talk about education, I think the kids here are over-informed. They know everything what's happening in the world. But one thing I wanted to stress before coming here was, I don't see kids playing in the streets anymore. I really feel sad about it. I really feel sad. You know, every newspaper talks about the sparrows missing in the city. The towers increase ஆயிடுச்சு, அதனால sparrows-ஏ இல்லைன்னு. Sparrows-ஐ விடுங்க, நம்ம குழந்தைங்களே streets-ல காணோம். Where are all the kids? Are they all in front of the computers? Seriously, one thing I want to remind everybody, கம்ப்யூட்டரை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. நாங்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து 12th மேலே தான் தொட்டோம். There is so much around in the world. Please come out. Please come and play around. இவ்வளோ பிளே கிரவுண்ட் இருக்கு, எவ்வளோ ஸ்கூல்ஸில் இருக்குன்னு தெரியல. Please pick up a sport and start playing. ஏன்னா ஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம், இட்ஸ் நாட் only for the health, மென்டல் விஷயத்துக்கும் தான். மைண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கும் ஸ்போர்ட் இஸ் so important. It teaches you to face failure. Because failure is not everything. Failure is only momentary. It is not a full stop, it's only a comma. So I think sports will teach you to go and face the world more bravely. You know how that failure is unavoidable. Failure is important, but you'll be ready to play the game. So start playing. So one sport, pick it up and start playing, because I think you have enough knowledge. School la வந்து enough சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய teachers இருக்காங்க. So well informed teachers, so dedicated teachers here. உங்களுக்கு தேவையான நாலேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் ஸ்டார்ட் பிளேயிங் அவுட் சைட். ஐ திங்க் தட்ஸ் ஒன் திங். ஈவன் மை டாட் வாண்டட் மீ டு டெல் யூ டு ஆல் ஆஃப் யூ, ப்ளீஸ் ஸ்டார்ட் பிளேயிங் அவுட் சைட். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். அண்ட் ஒன் மோர் திங், போய் விளையாடுங்க, இஷ்டத்துக்கு விளையாடுங்க. கிரிக்கெட் விளையாடுங்க, கில்லி கூட ஆரம்பிச்சு விளையாடுங்க, நிறைய இருக்கு. அதுவே ரப்பர்லாம் செஞ்சுக்கலாம், அடிபட்டாலும் வலிக்காது. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு சே வாஸ் மியூசிக். அனில் சார் ரொம்ப அழகாக பேசினாரு, ஒரு ஷார்ட் ஸ்டோரி அவ்வளோ அழகாக சொன்னாரு. Music is so important, it's so amazing. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாடலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுங்க, அதுக்கான ஸ்கோப் வந்து இந்த ஸ்கூல் கொடுக்குதுங்கிறது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ பிக் அப் ஒன் ஸ்போர்ட், பிக் அப் ஒன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங் இட். தனியாக இருக்கும்போது அது மாதிரியான பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஐ திங்க் நீங்கள் எதை வேணா வச்சு மியூசிக் வாசிக்கலாம், அப்பாவோட பிளேட்டை கூட தோத்து போட்டு வாசிக்கலாம். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் பிளேயிங் மியூசிக். அண்ட் ஒன் அதர் திங் which I wanted to say was about your health. மியூசிக்கும் sports இருந்தா I think both will balance a lot of things you want. But one more thing about school is, this is where we all begin, this is where we become. இப்போ கார்த்தின்னு சொன்னா எப்படி இருப்பான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் என் டீச்சர்ஸ் கூட சொல்லலாம். ஸோ ஐ திங்க் ஸ்கூல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூனோ ஸ்கூல்ல தான் நம்ம யாரு, நம்ம எந்த மாதிரியான கேரக்டர், ஒவ்வொருத்தர் பத்தி சொல்லும்போது சேர்மன் பத்தி சொன்னா கூட தெரியும். சேர்மன் எப்பவுமே வந்து சீரியஸாவே இருப்பாரு அப்படின்னா அது ஒரு கேரக்டர். So அந்த மாதிரியான கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுலாம் ஸ்கூல்ல தான். ஸோ ஸ்டார்ட் பிக்கிங் அப் லாட் ஆஃப் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் only become character. நல்ல ஹேபிட்ஸ் பிக்கப் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர் in the early morning.
ஒரு தடவை ஒரு நாளைக்கு பல் தேய்க்கிறது கூட பெரிய விஷயம். நிறைய பேர் தேய்க்கிறதே இல்லை காலைல பல்லு கூட. டெய்லி ஒரு 2 தடவையாவது பல் தேய்க்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ், நிறைய நல்ல நல்ல ஹேபிட்ஸ் இருக்கு. பிக்கப் பண்ணிங்க. இன்டர்நெட்ல இருக்கு எவ்வளவு நல்ல நல்ல ஹேபிட்ஸ் பிக்கப் பண்ணிக்கலாங்கிற விஷயம். ஸோ ஸ்டார்ட் பிகமிங் வெரி குட் ஹேபிட்ஸ். எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஹேபிட் இருக்கும். டெய்லி ஒரு ஹேபிட், நல்ல ஹேபிட் பிக்கப் பண்ணிக்கணும்னு நினைச்சா நம்ம கிளாஸ்மேட்ஸ் கிட்டேயே அவ்வளோ ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பிக்கப்பிங் குட் ஹேபிட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். I'm not talking about Facebook. யாருனே தெரியாம ஃப்ரெண்டா இருக்கிறத பத்தி நான் சொல்லல. பட் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் ஆக போற ஒரு காலேஜ் படிக்கும் போது யோசிச்சு பார்த்தா நம்ம கூட பக்கத்து பெஞ்சில் யார் உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னா நமக்கு தெரியணும். அது மறந்துடாதீங்க. Facebookல இருக்கிறவங்க வந்து எப்பவுமே கூடயே இருப்பாங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ், when you need something they'll be with you. Most importantly, when you're happy, only if you share it will become more. Again, when you're sad, only when you share it will become less. So create a lot of friends, make a lot of friends. So friendship, don't forget it. Pick up good habits and pick up a lot of friends in school. Doesn't matter in your own classroom, even teachers have become very good friends. So pick up a lot of friends. And I think இந்த விஷயங்கள் இருந்தாலே வந்து ஸ்கூல் லைஃப் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். நாங்கெல்லாம் மேக்ஸிமம் ஸ்கூல் டூர் போனது வண்டலூர் ஜூ தான். பட் இங்க உங்களுக்கு சிங்கப்பூர்லாம் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கே பொறாமையா இருக்கு. திரும்ப ஸ்கூல் வந்து படிக்கணும் போல ஆசையா இருக்கு. I'm so thrilled to be here and so nice talking to all of you. And I'm so happy you all are doing so well. Congratulations to everybody and wishing you all a great future. And one more thing I want to tell you. நான் வந்து எம்எஸ்லாம் முடிச்சுட்டு நடிக்கணும்னு சொல்லும்போது திட்டினவங்க கொஞ்சம் பேர் கிடையாது. But that was my dream. That was my passion. மூவிஸ்குள்ள வரணும்னு குழந்தையிலிருந்து இருந்த ஆசை. அதை சொல்றதுக்கே பயமா இருந்தது. பட் யூஎஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் I had the guts to go and tell my dad, இல்லை எனக்கு மூவிஸ் தான் பண்ணணும்னு. அப்போ வந்து நான் பயந்துருந்தேன்னா I won't be standing here. So please be bold and be brave to pursue your passion. உங்க ட்ரீம் என்னவோ அதை வந்து விட்டுறாதீங்க. அதுக்கு வந்து டைமே கிடையாது. நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சேன். Even 40 is not late. You can pursue your dream and that will make your life so happy. Wishing you all the very best. And one thing I felt is I have a huge gap between the kids here. If at all you had any questions to ask me, I'll be happy to answer. Everybody is so shy. I can't believe it. Hello, anyone like to ask a question? Please come near the mic. Hello sir, Yeah, hi. Keshav of 11th standard, CPS Amanagar. Okay. I also have a bro, he's in college. இல்லை என் அம்மா எப்போவுமே எனக்கும் என் அண்ணாக்கும் எப்போவுமே கம்பேர் பண்ணாங்க. உங்கள் ஃபேமிலியிலும் கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? கம்பேரிசனா யாருக்குமே பிடிக்காதுங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு கம்பேரிசன். எப்ப 6 பேக் வைக்க போறீங்க? எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. அடிக்கடி எல்லாரும் கம்பேர் பண்றது எப்ப 6 பேக். எனக்கு 6 லக்கி நம்பர் கிடையாது. அதனால நோ 6 பேக்னு சொல்லிட்டேன். அப்ப 7 பேக் வச்சிருக்காங்க. அவளை ட்ரை பண்ணுவோம். மறைஞ்சிக்கலாம். don't worry. I mean the comparison வந்து it's not fair. ஏன்னா எல்லாருக்கும் தனி டேலண்ட் இருக்கும். உங்களால முடிஞ்சது கண்டிப்பா இன்னொருத்தனால முடியாது. So I think everybody is unique. That's one more thing in school. என் சிஸ்டர் முக்கியமா நான் சொல்லுவேன், கம்பேர் பண்ணாம சொன்னா எதை வேணா செஞ்சிருவாங்க. அவ பண்றா நீ பண்ணலையான்னு கேட்டா அவ்வளவுதான், எல்லாரும் தூக்கி போட்டு போயிடுவாங்க. So never compare. It's not fair. Yeah. Sir, next question over here. Yes sir. Good evening, Kati. Anna. Yeah. Hi. When are you acting with your bro? I mean brother, Surya. அண்ணா கூடயா லட்சி நல்ல ஸ்கிரிப்ட் வரதா டெஃபினட்டா நடிக்கலாங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன். It's a very good script and a very good director. நான் வில்லன் நடிக்க கூட ரெடின்னு சொல்லிட்டேன் முதல்ல. And with your Annie also. அண்ணி நடிக்கிற ஐடியா இல்லைங்க. அவங்க 2 குழந்தை ரொம்ப பிஸியா வச்சிருக்காங்க. 2 குழந்தை. Oh, okay. புரியுதுங்க.
school life that still continues? Yeah. One particular friend, Lashman, நான் வந்து LKG ல இருந்து வரைக்கும் classmate. We are still in touch. Did you ever fight with him? He had very, he was scolding you for something. நிறைய விஷயத்துக்கு திட்டிருக்கோம், சண்டை கூட போட்டுருக்கோம். But even today, even if I don't call him for say 1 month or 2 months, நான் 2 மாசம் பேசலனா கூட I can just pick up the phone and call him and tell him whatever I wanted to tell him. I'll never be misunderstood. So அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல்ல இருந்து தான் கிடைக்கும். அது வந்து எனக்கு வந்து kindergarten right from when he began school இல்லையா, அதுல இருந்து still today. He's got 2 kids now, but still we are friends. So very nice to have a friend like that. Hello. Yes. Hi, Katana. Yeah, hi. I want to ask you one question. You came to acting, taking who as inspiration? Your brother or your father? Who is it? Lot of movies, not particularly my father or my brother.